ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மழை சீசனுக்கு ஏற்ற ரொம்பவே நல்லா சுட சுட சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இதை சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது அந்த நெய்யில் ஒரு 2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த தேங்காவை அந்த நெய்யிலே லைட்டாக வறுக்கலாம். மேலே உள்ள ஈரப்பதம் லைட்டாக போனால் போதும். அதோட நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் தேங்காய் எடுத்தேன். அதுக்கு 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. இப்போது இந்த சர்க்கரை லைட்டாக மெல்ட் ஆகணும். இப்போ அது மெல்ட் ஆகிட்டு இருக்க அதே டைமில் நம்ம இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த லம்ஸுமே இருக்கக்கூடாது, எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சர்க்கரை ஓரளவுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. கடலை மாவு தண்ணியை ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிக்கும். நீங்கள் திக்கானதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் திரண்டு வரும் ஹல்வா மாதிரி, அதுக்காக நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம சால்ட்டு போடுறதுனால அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நான் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா நீங்கள் சால்ட்டு போட வேண்டாம். இப்போ இதில் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அப்போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது, அதுக்காக தான் ஊற்றுறேன். அவ்வளோதான், ஒரு சூப்பரான நல்லா சுட சுட இந்த மழைக்கு ஏற்ற ஒரு ஹல்வா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிளாக நமக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.